காசு பணம் குஷ்டு மணி மணி. ஹாய் சார். ஹாய். நீங்க தானே அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணி வீடியோ போடுறது? யா நான் தான். சார் உங்களோட கேட்கலாமா சார்? ஓகே. சார் உங்க லட்சியம் என்ன சார்? என்னோட லட்சியம் வந்து பாதி அடிக்கிறோம் மீதியை கொடுக்குறோம். அது சரி, அது ஏன் கஷ்டப்பட்டவங்களை அள வச்சு வெக்கமே இல்லாம அது ஒரு வீடியோவா எடுத்து போடுறீங்க? அப்படி போட்டா தான் வெளிநாட்டுல இருக்கிற சில பைத்தியங்கள் நமக்கு காசு அனுப்பும். சார் நீங்க லேட்டஸ்டா கூட இப்போ ஒரு கார் வாங்கினீங்களா சார்? எஸ். வீடு வேற 2 வீடு கட்டுறீங்களா சார்? யா டெஃபினெட்லி. பேங்க்ல கூட லட்சக்கணக்குல காசெல்லாம் இருக்காமே. யா ஐ அம் a millionaire. இதுக்கெல்லாம் எங்கால சார் உங்களுக்கு காசு? காசு அப்புறம் சார் உங்க வேலை என்ன சார்? வேலை அது என்னடா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கேட்டு கேள்வி இல்லாம கேமராவை தூக்கிட்டு பூந்திடுறீங்க? ப்ரோ கதவு திறந்து கிடந்தா போயிட வேண்டியதானே. திறந்த வீட்டுக்குள்ள நாய் தாண்டா பூரும் நாயே. ஒன்ஸ் அகேன். ஹலோ லண்டன் ஆண்டி. யா அந்த டாய்லெட் கட்டி கொடுக்கறதுக்கு 10 lakhs அனுப்ப சொன்னனே, அனுப்பிட்டீங்களா? மத்தவங்க கட்டினா 5 லட்சம், நாம கட்டினா 10 லட்சம். அப்படித்தான். யா நான் பிஸியா இருக்கிறேன், நான் அப்புறமா பேசுறேன். 24 hours பிஸி. நீங்க கேளுங்க. அது என்னடா எங்க ஊராக்களை மட்டும் மதிக்கவே மாட்டேன்றீங்க, வெளிநாட்டுக்காரங்க நான் மட்டும் வாங்க போங்க இருங்க ஏங்க சொல்றீங்கன்றீங்க. இங்க இருக்கிறவங்கள நான் ஏன் மதிக்கணும்? அவங்க வெளிநாட்டுக்காரங்க, அதுதான் மதிக்கிறோம். அவங்க காசு கொடுக்கறவங்க, இவங்க காசு வாங்குறவங்க. கொடுக்கறவங்கள மதிக்கலாம், வாங்குறவங்கள மதிக்க கூடாது. உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தன் கேமராவை தூக்கிட்டு வந்து உங்க அக்காவையோ அம்மாவையோ வா போன்னு மரியாதை இல்லாம கதைச்சா நீ விடுவியாடா? அது எப்படி முடியும்? அடிச்சு கொன்ற மாட்டேன். உங்க வீட்டு பிள்ளைங்கன்னா உங்களுக்கு உயிர், மத்த வீட்டு பிள்ளைங்களா உங்களுக்கு என்ன மயிராடா? ஓகே நான் இப்ப பிஸியா இருக்கிறேன், அப்புறமா பேசுறேன். ஹலோ கனடா அங்கிள். மக்களே ஒண்ணு மட்டும் சொல்றேன், தலக்கணத்துல செய்யற உதவியும் தப்பு, தன்மானம் இழந்து வாங்குற உதவியும் கேவலம். தமிழனுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, தன்மானத்துல இருந்து எவனுக்கும் அடிமைப்பட்டு வாழாதீங்க.